السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. وقالوا ما لنا لا نرى رجالا كنا نعدهم من الأشرار اتخذناهم سخريا أم زاغت عنهم الأبصار إن ذلك لحق تخاصم أهل النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 38வது அத்தியாயமாகிய சூரா சாத் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் கடந்த வாரம் 61வது வசனம் வரையிலான விளக்கத்தை நாம் பார்த்தோம். இந்த வாரத்தை நாம் 62வது வசனத்திலிருந்து பார்க்கவிருக்கின்றோம். நாம் கடந்த வாரம் பார்த்த வசனங்களிலே மறுமை நாளிலே வழிகெடுத்தவர்களும் வழிகெடுக்கப்பட்டவர்களும் நரகத்திலே இரண்டு சாராரும் கடந்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய புலம்பல் எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முந்தைய வசனங்களிலே எடுத்துரைக்கின்றார். அப்போ அந்த நரகத்தில் இரண்டு சாராரும், வழிகெடுத்த தலைவர்களும் அந்த தலைவர்களால் வழிகெடுக்கப்பட்டவர்களும் நரகத்திலே அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த உலகத்திலே நேர்வழியில் நடந்த மக்களை அவர்கள் கெட்டவர்களாக வழிகேடர்களாக கருதினார்கள். யாரெல்லாம் நேர்வழியில் இருந்தாங்களோ, நேர்வழியில் வாழ்ந்தார்களோ, தௌஹீதை பேசினார்களோ, இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று சொன்னார்களோ, அந்த மக்களை தீயவர்களாக இணை வைப்பு கொள்கையில் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் கருதுறாங்க. அப்போ நாளை மறுமையில் இணை வைப்பு கொள்கையில் உள்ளவர்கள் வழி கெடுத்தவர்களும் வழிகெடுக்கப்பட்ட நரகத்தில் கிடக்கும் பொழுது ரெண்டு சாராருமே அவங்க பேசிக்கொள்வாங்க. காலு வமாலனா லா நரா ரிஜாலன் குன்னா நஉத்துஹும் மினல் அஷ்ரார். நாம் தீயவர்களாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமே, அந்த மனிதர்களை இங்கே நாம் பார்க்கவில்லையே, என்ன நேர்ந்தது அப்படின்னு செய்வாங்க, பேசுவாங்க. உலகத்தில் வாழும் பொழுது இணை வைப்பாளர்கள், இணை வைப்புக்கு எதிரான ஏகத்துவ கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்து இவங்களெல்லாம் கெட்டவர்கள், தீயவர்கள், இவங்க இருக்கிறதுனால தான் ஊரில் மழை பெய்ய மாட்டேங்குது அப்படி நிறைய அவர்கள் மீது கொள்கையின் காரணத்தினால் மிகப்பெரிய பகை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, வளர்ந்து வச்சுக்கிட்டாங்க. அப்போ நாளை மறுமையில் இணை வைத்தவர்கள் நரகத்தில் கிடக்கும் பொழுது அந்த இணை வைப்பாளர்கள் பேசிக் கொள்வார்கள். அதாவது காலு மாலனா லா நரா ரிஜாலன் குன்னா நஉத்துஹும் மினல் அஷ்ரார். நாம் தீயவர்களாக கெட்டவர்களாக யாரை நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமோ அந்த மனிதர்களை எல்லாம் நாம் நரகத்தில் நாம் பார்க்கவில்லையே, என்ன என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. இன்னும் அவங்க சொல்லுவாங்க, அத்தஹதனாகும் சுஹ்ரியா, நாம் தான் அவர்களை கேலியாக எடுத்துக்கொண்டோமோ, அவங்க உண்மையிலே நல்லவங்களா இருந்து நாம தான் கேலியாக எடுத்துக்கொண்டோமா, அம் சாகத் அனுகுமல் அபுசார், அல்லது அவர்களை விட்டு நம்முடைய பார்வை சருகி விட்டதா, நரகத்தில் தான் கிடக்கிறாங்க, எங்க கிடக்க நம்ம தெரியாம போய்விட்டதா அப்படின்னு செய்வாங்க. நரகவாதிகள் இந்த உலகத்துல நல்லவர்களாக வாழ்ந்தவர்களை உலகத்தில் வாழும் பொழுது கெட்டவங்க நினைச்சுட்டு இருந்தாங்க. குரான்ல அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யல்ஹகு. குற்றவாளிகள் எப்படி இருந்தாங்க, இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யல்ஹகு, இறை நம்பிக்கையாளர்களை பார்க்கும் பொழுது கேலியாக சிரித்து கொண்டிருந்தார்கள். கேலி பண்ணி என்ன செய்வாங்க, நக்கல் அடி, இவங்க தான் பரிசுத்தமான கொள்கையில் இருக்கிறாங்களா, இவங்க தான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்க, கேலி பண்ணி என்ன செய்ய நக்கல் அடித்து சிரித்து கொண்டிருந்தார்கள். பைதா மர்ரூபியும் என்ற காமல்சம், அந்த நல்ல மக்கள் ஈமான்தாரிகள் கடந்து செல்லும் பொழுது அவர்களை குத்தி பேசுவார்கள். அப்போ யௌமல்லதீன ஆமனு மினல் குஃபாரி யல்ஹகு, ஆனால் மறுமையில் நடக்கும் இறை நம்பிக்கையாளர்கள் அந்த காஃபிர்களை பார்த்து சிரிப்பார்கள்.
அல்லது அலாய்க்கு எந்துருவோம், அவர்கள் கட்டில்களின் மீது சாய்ந்திருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அது தூவிபது குஃபாரும் மாசானு எப்பாதுவோம், அந்த காஃபிர்களுக்கு அவங்க என்னென்ன அநியாயம் எல்லாம் இந்த உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தா, என்னென்ன கேள்வி பண்ணாங்களோ, எப்படி சத்திய கொள்கையை பரிகசித்தார்களோ அதற்குரிய கூலி எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டதா என்ன செய்வாங்க? நாளை மறுமை நாளில் வந்து நல்ல மக்கள் கட்டில்களை சாய்ந்து இருந்து கொண்டு அவர்கள் கேட்பார்கள் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த உலகத்துல வந்து இது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? ஒருவன் வந்து நேரான பாதையில் செல்லும் பொழுது வழிகேடர்களால் அந்த நன்மக்கள் வந்து கெட்டவர்களாக தீயவர்களாக என்ன செய்யப்படுவாங்க? சித்தரிக்கப்படுவார். கொள்கையின் காரணத்தினால், ஏகத்துவ கொள்கையை சொன்ன காரணத்தினாலேயே இவங்களெல்லாம் வழிகேடர்கள். பல்வேறு விதமான போர்டுகள்லாம் எல்லா பள்ளியாசல்லையும் ஒரு காலத்தில் இப்பவும் இருக்குதான் செய்யுது. யாரெல்லாம் 4 மதுரப்புகளுக்கு உட்பட்டவர்கள் தான் பள்ளிக்கு தொலை வர வேண்டும், யார் நெஞ்சில் கை கட்டி கொண்டு விரலை அசைத்துறையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பள்ளிக்கு வரக்கூடாது. அப்போ இந்த அளவுக்கு வன்மம் பெருகுவதற்கு என்ன காரணம்? அடிப்படையான காரணம் வந்து ஏகத்துவ கொள்கை. அந்த ஏகத்துவ கொள்கையை விட்டுட்டு நம்ம என்ன ஒரு செயலை செஞ்சாலும் சரி, ஊரில் குத்தாட்டம் போடுறவன் டான்ஸ் ஆடுறவங்களுக்கெல்லாம் பள்ளிவாசல்களில் வரவேற்பு இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயலுக்காக நம்ம மீது இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, வன்மம் எல்லாம் வருவதற்கு என்ன காரணம்? இந்த சத்திய கொள்கையை தவிர வேற எதுவும் கிடையாது. இந்த சத்திய கொள்கையை தர்கா வழிபாடு எதிர்க்கிறது, ஷிர்க் பிதாவை எதிர்க்கிறது. இதை வந்து விட்டுட்டோன்னு வச்சுக்கிடுங்க, எத்தனையோ நபர்கள் பல பள்ளிவாசல்களுக்கு முத்தவல்லியான செய்யலாம், ஆயிடலாம். பல பள்ளிவாசல் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வரும், பல நிறுவனங்கள் அவங்களுடைய கட்டுப்பாடுகள் என்ன செய்யும் வரும். அப்ப இந்த சத்திய கொள்கைக்காக மட்டும்தான் என்ன செய்யறாங்க? அவங்க வந்து அவர்களை தீயவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக இந்த உலகத்துல பாக்குறாங்க. அப்ப அவங்க சிலர் எப்படி எந்த அளவுக்கு நினைக்கிறாங்கன்னா, அவங்க தான் உண்மையிலே ஹக்குல இருக்கிறோம் நினைத்து கொண்டு அந்த விற்பனை செய்யலாம் காட்டுறாங்க. அப்போ மறுமை நாளில் வந்து அந்த வழிகேடர்கள் நரகத்தில் கிடக்கும் பொழுது அவங்க பேசுவாங்க, நம்ம இந்த உலகத்துல யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க, அயோக்கியங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அவங்க யாரையுமே நரகத்தில் காணணும். அப்ப நாம தான் அவங்கள வந்து பரிகசித்து கொண்டிருந்தோம் போல் இருக்குது, அல்லது நரகத்துல அவங்க கிடக்கிறாங்க, நம்முடைய பார்வைகள் தடுமாறி விட்டதா அப்படி அவங்க என்ன செய்வாங்க? நரகவாதிகள் வந்து இந்த உலகத்துல யாரெல்லாம் சத்திய கொள்கையை விட்டு தடுமாறினாங்களோ அவங்க உரையாடி கொள்ளக்கூடிய உரையாடலை இப்படித்தான் நாளை மறுமையில் நடக்கும் என்பதை அல்லாஹ் செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ் கூறுகின்றான், இன்னதாலிக்க ஹக்கும், இவையெல்லாம் உண்மைதான், இதுதான் நடக்க போகுது. இப்படிலாம் நடக்குமா நினைச்சா கண்டிப்பா நடக்க போகிறது. இவையெல்லாம் உண்மை. தகாசுமு அகலினார், இவையெல்லாம் நரகவாசிகளுடைய சர்ச்சைகள், வாத பிரதிவாதங்கள், உரையாடல்கள் என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான்? எடுத்துரைக்கின்றான். அப்ப இந்த உலகத்துல வந்து கொள்கைக்காக ஏற்படக்கூடிய இழிவுகளை சகித்துக் கொள்ளும் போது அதற்கு மறுமையில கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பதை நாம் என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் வந்து இந்த உலகத்துல ஷிர்க், பிதா, அல்லாஹ் ரசூல் அவற்றை எதிர்க்கிறார்களோ, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பாதையில நடைபெற நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து இந்த உலகத்துல இழிவுகள் கொள்கையினால் என்ன செய்ய இருக்கும்? கொள்கையினால் இந்த உலகத்துல அவங்க எந்த கொள்கையை ஃபாலோ பண்றாங்களோ அந்த கொள்கைக்காக இழிவு ஏற்படும் என்று சொன்னால் இழிவுபடுத்தியவர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது? மறுமையில் என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. இது முக்கியமான விஷயம். அல்லாஹ் அதனால தான் இது நமக்கு என்ன செய்கின்றான்? எடுத்துரைக்கின்றான். அடுத்து அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுமாறு கூறுகின்றான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன முன்திரும், நான் நிச்சயமாக நான் எச்சரிக்கை செய்பவன் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மார்க்கத்தை இந்த உலகத்துல யாரெல்லாம் அநியாயம் பண்றாங்களோ, இறை கொள்கைக்கு மாற்றமாக நடக்கின்றார்களோ, பாவம் செய்கிறார்களோ அவர்களை எச்சரிக்கை செய்யக்கூடியவன் தான். இந்த நீ வந்து அல்லாஹ்க்கு இணை வைக்காதீங்க, பாவம் செய்யாதீங்க, அநியாயம் பண்ணாதீங்க, மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது என்று நான் எச்சரிக்கக்கூடியவன் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர். இறை தூதர் அவங்க என்ன செய்ய முடியாது? இந்த உலகத்துல வந்து யார் அநியாயம் பண்றாங்களோ அல்லது சரியா நடக்கிறாங்களோ, சரியா நடக்கிறவங்களும் கூலி கொடுக்கவும் முடியாது, அநியாயம் பண்றவங்களும் தண்டிக்கக்கூடிய அதிகாரம் இறை தூதர் கிடையாது. இறை தூதர்னா யாரு? அவங்க அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர். அவங்களுடைய பணி என்ன? அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு அறிவிக்கப்படுவதை எடுத்து சொல்வது மட்டும்தான். இந்த மார்க்கத்துல வந்து இறை தூதர்களுக்குரிய அதிகாரம் இறைவனுடைய அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் நபியான சொல்லிய நபியே, இன்னமா அலைக்கல் பலா, உம்முடைய கடமை எல்லாம் எடுத்து சொல்வதுதான். ஏன்னா இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்கார அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இப்போ ஒரு முதலாளி இருக்கான்னு வச்சுக்கிடுங்க, ஒரு முதலாளி என்ன செய்வாரு? தங்கிட்ட வேலை பார்க்குற ஆளுக்கு ஒரு வேலையை சொல்றாரு. அந்த
வேலை பார்க்கக்கூடியவர் வந்து வேலையை சரியா செய்யறதுன்னு வச்சுக்கிடுங்க. மோதாளி வந்து என்ன செய்வார்? கண்டிப்பார். ஏன் இந்த வேலையை நீ பார்க்கல, உனக்கு சம்பளம் தர முடியாது, அது உனக்கு சம்பளத்தை நான் சம்பளத்தை கட் பண்ணுவேன் இப்படி சொல்லுவார். ஏன்னா அவர் தான் அதிகாரம் படைத்தவர். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இணை வைக்காதீங்க, பொய் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, இந்த மாதிரி நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்க, ஐவேளை தொழுங்கள், இப்படி எல்லா மார்க்கத்தையும் எடுத்து சொன்னாங்க. நாம சரியா நடக்கணும்னு வச்சுக்கிடுங்க. நம்மை விசாரிக்கக்கூடிய அதே நபிகள் நாயகத்துக்கு இருக்கானா? கிடையாது. ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய தூதர். இன்னமா அலைக்கல் பலா, நபியே உங்களுடைய கடமைகள் எல்லாம் எடுத்து சொல்வதுதான். அலைனல் ஹிசாப், அவங்க சரியா நடந்தாங்களா இல்லையா என்பதை விசாரிக்கக்கூடிய நம் மீது கடமை அல்லாஹ் செய்யலாம் சொல்லி காட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அவங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லி நல்ல மக்களுக்கு நற்செய்தி சொல்வதும் தீய மக்களை எச்சரிக்கை செய்வதும் தான் இறை தூதருடைய கடமை. இன்னமா அந்த முதக்கிர், நபியை நீங்கள் உபதேசம் செய்பவர் தான். அவர்கள் மீது சாட்டப்பட்டவர் கிடையாது. யாரையும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நேர வழி காட்ட முடியும். நீங்க வந்து இந்த மாதிரி பாவம் செய்யாதீங்க, அல்லாஹ் சொன்னபடி வாழ்ந்துக்கிறீங்க சொல்ல முடியும். அவர்கள் நேர்வழிக்கு கொண்டு வந்துதான் ஆக முடியுமான நபிகள் நாயகத்துக்கு அந்த கடமை கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லிட்டான். இன்னமா அந்த முதக்கிர், நீங்கள் உபதேசம் செய்பவர் தான். அவர்கள் மீது சாட்டப்பட்டவர் கிடையாது. அதிகமான மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப கவலையில உள்ளாகிறாங்க. நம்ம அல்லாஹ் நபிகள் நாயகத்தை கண்டிக்கின்றான். பல அல்லக பாஹிருன் நஃப்ஸக அலா ஆசாரியும் இல்லம் யூமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா, இந்த சத்திய கொள்கையை அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்காக கவலைப்பட்டு உண்மையே நீர் மாய்த்துக் கொள்வீர் போல் இருக்கிறது. நபிகள் நாயகம் அல்லாஹ் சொன்னான். உங்களுடைய கடமை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதுதான். நீங்க உங்க கடமையை சரியா செய்யுங்க. அவங்க சரியா திருந்தினாங்களா, சரியா நடந்தாங்களா, நடக்கலையா என்பதெல்லாம் விசாரிக்கக்கூடிய பொறுப்பு யாரு? அல்லாஹ்வுடைய வேலை. அப்போ இறைவனுடைய அதிகாரம், இறை தூதருக்கு இறை செய்தி எடுத்து சொல்லக்கூடிய கடமை மட்டும்தான் இருக்குது. அப்ப அது நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்ல நபியை சொல்லுங்கள், குல் இன்னமா அன முன்திர், நிச்சயமாக நான் எச்சரிக்கை செய்யக்கூடியவன் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வேன். நீ அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளதுன்னா என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. நீ இறை தூதர் சொன்னோம்னா நீ வானத்திலிருந்து வானத்தை துண்டு துண்டா விழ வச்சு காட்டுங்க அப்படின்னு. வானத்தை துண்டு துண்டா விழ வைக்கிற அதிகாரம் யாரு? அல்லாஹ்வுக்கு. இறைவனுடைய ஆற்றலில் உள்ளது. அப்படி நபிகளாக மக்கா காபிர்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க, நீ அல்லாஹ்வுடைய தூதர் தானே, நீ அல்லாஹ்வுடைய தூதர் தானே, உங்களுக்கு அப்படியே ஒரு தோட்டம் இருக்க வேண்டும். அந்த தோட்டத்தில் அப்படியே என்ன செய்யணும்? நீரூற்றுகள் அப்படி சீறி பாய வேண்டும். அல்லது நீங்க என்ன செய்ய, உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு தங்கத்தாலான ஒரு மாளிகை இருக்க வேண்டும். நீ அல்லாஹ்வுடைய தூதனா உனக்கு தங்க மாளிகை இருக்க வேண்டும். அல்லது தர்காஃபி சமா, நீ அப்படியே வானத்தில் அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு போய் வானத்தில் அப்படியே ஏறி போய் வலன் நூமின பி ருகீக ஹத்தா துனஸ்ஸில அலைனா, நீங்க ஏறி சென்றதை நீங்க நாங்கள் நம்ப மாட்டோம். நீ இறங்கும் போது நாங்கள் படிக்கிற மாதிரி ஒரு புஸ்தகத்தோடு என்ன செய்யணும் வந்து நீ கொண்டு வரணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க. மக்காவில் உள்ள காப்பிலாம் கோரிக்கை வச்சாங்க. வானத்தில் அப்படியே ஏறி போகணும். ஏறி போயிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும்? இறங்கும் போது இறங்கி வந்தாலும் நாங்கள் நம்ப மாட்டோம். இறங்கும் போது ஒரு புக்கோடு என்ன செய்யணும்? இறங்கணும். அந்த புக்கை நாங்கள் படிக்கிற மாதிரி என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். தங்கத்தாலான ஒரு மாளிகை என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அது ஒரு தோட்டம் இருக்கணும். அந்த தோட்டத்தில் வந்து எல்லா பேரித்த மரங்கள், திராட்சை, அது இது எல்லாம் பூத்து புழுக வேண்டும். இப்படி செஞ்சாங்க. அதெல்லாம் என்ன செய்யணும்? கண்மூடி முடிக்கிறது கூட செஞ்சு காட்டணும்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, நபியை சொல்லுங்கள், சுபஹான ரப்பி, என்னுடைய இறைவன் பரிசுத்தமானவன், ஹல் குந்து இல்லா பஷர ரசூலா, நான் ஒரு தூதராகவோ ஒரு மனிதனாகவோ தவிர வேறு இல்லை. நான் ஒரு தூதர் தான், மனிதர் தான். எடுத்து சொல்வதா என்னுடைய கடமை. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளதை என்ன செய்ய சொன்னான்? நபிகளாய் வந்து நான் வந்து கியாமத் நாளில் வானத்தை துண்டு துண்டாக நான் விழ வைப்பேன் நபிகளாய் சொன்னாங்க. கியாமத் நாளில் அல்லாஹ் என்ன செய்வான்? வானத்தை துண்டு துண்டா விழ வைப்பான்னு சொன்னாங்க. அவன் என்ன கேட்டான்? அப்போ அல்லாஹ் நீங்க வந்து வாதிக்கிறது உண்மைன்னு சொன்னோம்னா நீ துண்டு துண்டா என்ன செய்ய, இப்போ உங்களுக்கு செய்யும் கேட்டான். அப்ப அல்லாஹ் பதில் சொல்றா, அதெல்லாம் என்னுடைய அதிகாரத்தில் கிடையாது. எந்த ஒரு இறை தூதராக இருந்தாலும்
அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம என்ன செய்ய முடியாது, அற்புதங்கள் செய்ய முடியாது. அப்ப இறை தூதருடைய பணி என்ன? அவங்க அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்திகளை எடுத்து சொல்லுவாங்க, தீயவர்களுக்கு எச்சரிக்கை செய்வாங்க, நல்ல மக்களுக்கு நன்மாராயம் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமான முந்திர், நான் எச்சரிக்கை செய்பவன் தான் என்று நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்கள். வமாமின் இலாஹின் இல்லல்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய ஏகனாகிய அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை நீங்கள் என்ன செய்யுங்கள், தெளிவாக எடுத்து சொல்லிவிடுங்கள். அப்ப இறை தூதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அதிகாரம் கிடையாது, அல்லாஹ்வுடைய பவர் அவங்களுக்கு கிடையாது. இறை தூதர்களுடைய பணி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிறிது கூடுதல் குறைவில்லாமல் எடுத்து சொல்வதுதான் இறை தூதருடைய பணி என்பதை அல்லாஹ் சொல்ல சொல்லியிருந்தான். இது நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் இறைவனுடைய அதிகாரத்தை அவங்க என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. நல்லடியாக செய்ய முடியாது, இறைவனுடைய அதிகாரத்தை பெற முடியாது. கடுகளவு கூட அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அவங்களுக்கு என்ன கிடையாது, பங்கு கிடையாது. குல்ல நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபஅ வலா லர்ரா, எனக்கு நானே நல்லது செய்வதற்கோ அல்லது தீங்கை தடுப்பதற்கோ நான் சக்தி பெறவில்லை, எதையும் சொந்தமாக்கி கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றது தெளிவா சொல்றோம். இன்னைக்கு நல்லடியார்கள் விஷயத்துல வரம்பு மீறினதால்தான் நிறைய குஃபர் ஷிர்க் உண்டாகுது. எல்லா சமுதாயங்கள்லையும் நல்லடியார்களை மார்க்கம் எப்படி மதிக்க சொல்லுதோ அந்த அளவுல நம்ம மதிச்சோம்னு வச்சுக்கிடுங்க, நம்ம கிட்ட குஃபர் ஷிர்க் வராது. கிறிஸ்தவ சமுதாயம் நம்மை விட ஈசா நபி என்ன செய்றாங்க, நேசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய நேசம் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தா நரகத்தை கொடுக்குறா, நரகத்தை தான் கொடுக்குது. என்ன காரணம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய இறை தூதர். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அஹ்லல் கிதாப் லா தக்து ஃபீ தீனிக்கும், வேதக்காரர்களே உங்களுடைய மார்க்கத்தில் நீங்க வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறுதல்னா என்ன? அல்லாஹ் சொல்றான், இன்னமல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம், மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியமுடைய மகன் ஈசா தான், ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், மரியம் என்ற கன்னி பெண்ணின் பக்கம் அல்லாஹ் போட்ட ஒரு கட்டளை, அல்லாஹ் உண்டாகுங்கிற கட்டளை என்ன செஞ்ச ஜிப்ரீல் மூலமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கர்ப்பத்தில் அல்லாஹ் போட்டான். அவர்கள் தகப்பனின்றி என்ன செய்தார்கள், உருவானார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ ஒரு ரூஹும் மின்ஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உயிர் அல்லாஹ்விடமிருந்து ஊதப்பட்டதுதான். அப்ப இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய அடியார் நம்பி மரியமுடைய மகன் நம்பி இருந்தா ஷிர்க் வந்திருக்காரு, வரம்புல நிற்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் நம்பி இருந்தா ஷிர்க் வந்திருக்காரு. அல்லாஹ்விடமிருந்து ஊதப்பட்ட உயிர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு நம்பி இருந்தா ஷிர்க் வந்திருக்காரு. மரியம் என்ற கன்னி பெண்ணுக்கு அல்லாஹ் குன் என்ற கட்டளையை போட்டு அதனால் உண்டானவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு நம்பி தான் ஷிர்க் வந்திருக்காரு. அந்த வழிகட்ட கூட்டம் என்ன செஞ்சாங்க, அதையும் தாண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு செஞ்சாங்க, வரம்பு மீறினாங்க. வரம்பு மீறியதினால் அவங்க ஈசா நபியை என்னதான் நேசித்தார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கிறிஸ்தவ சமுதாயம் எவ்வளவுதான் நேசித்தார்கள், வரம்பு மீறிவிட்டால் அந்த நேசத்தினால் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நரகம் கிடைக்கும், நரகம் தான் கிடைக்கும் போது அது நேசமே கிடையாது. ஒரு நல்ல மனிதர் என்ன கொள்கையை கொண்டு வந்தாரோ அந்த கொள்கையில நாம இருந்தால்தான் அந்த மனிதரை நேசிப்பது. அடுத்து அல்லாஹ் கிறிஸ்தவ சமுதாயத்தை நோக்கி சொல்றான், லா தகூலு ஸலாஸா, நீங்கள் 3 கடவுள் என்று சொல்லாதீர்கள். இன்னமல்லாஹு இலாஹு வாஹித், அல்லாஹ் ஒரே ஒரு கடவுள் தான். ஒரு குரூப் என்ன செஞ்சாங்க, கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய மகன் ஈசா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த 3ஐயும் கடவுளா எடுத்துக்கிட்டாங்க. பிதாஸ் இந்த 3ஐயும் கடவுள் எடுத்தாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, பிதா சுதன் பரிசுத்த ஆவி. பிதானா யாரு, அல்லாஹ். சுதன்னா யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம். பரிசுத்த ஆவினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு திருமறை குர்ஆனும் அர்-ரூஹ் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்-ரூஹு பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் அப்படி அல்லாஹ் பைதத்துல் கதர் சொல்லி காட்டுறாங்க. ரூஹ்னா என்ன அர்த்தம்? ரூஹ் என்றால் ஆன்மா, உயிர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இன்னொரு பெயர் பரிசுத்த ஆவி, ஆன்மா, உயிர் அப்படின்னு நம்ம ரூஹ்னு சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டம் பிதாசுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி முக்கடவுளை உண்டாக்கிட்டாங்க. இன்னொரு கூட்டம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட்டுட்டு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த 3 பேரையும் கடவுளாக்கிட்டாங்க. மொத்தத்தில் அவங்க முக்கடவுள் கொள்கை என்ன செஞ்சாங்க, உண்டாக்குறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லிங்கன்னா லா தகூலு ஸலாஸா, 3 கடவுள் என்று சொல்லாதீர்கள்.
இன்னமல்லாஹு இலாஹு வாஹித், அல்லாஹ் என்பவன் ஒரே ஒரு கடவுள் தான். சுப்ஹானஹு யகுனு லஹு வலது, அவன் தனக்கு பிள்ளையை ஏற்படுத்திக் கொள்வதை விட்டு பரிசுத்தமானவன். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தம். அப்ப கிறிஸ்தவ சமுதாயம் மறுபூமியிறதுக்கு என்ன காரணம்? நல்லடியார்கள் விஷயத்துல நல்ல மக்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த எல்லையை தாண்டி என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க போனதுனால காஃபிர்களாக முஷ்ரிக்குகளாக மாறிட்டாங்க. சரி, யூத சமுதாயம் என்ன செஞ்சாங்க? காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ்வுடைய மகன் என்ன. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் நல்லடியார். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் ஒரு நல்லடியாருடைய வரலாற்றை சொல்லி காட்டியிருந்தார். அந்த நல்லடியார் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்று வரலாறுகளில் சொல்லப்படுது. அவுகல்லதி மர்ர அலா கரியத்தின் வகிய காவியத்துன் அலா உரூஷிகா, ஒரு மனிதர் ஒரு ஊரை கடந்து செல்றார். அந்த ஊர் அதனுடைய முகடுகள் எல்லாம் வீழ்ந்து அழிந்து போய் கிடைக்கிறது. அப்ப நல்லடியார் நினைக்கிறாரு, கால அண்ணா யுஹி ஹாதிஹில்லா பஅத மௌதிஹா, இந்த ஊரு இப்படி அழிஞ்சு போய் எல்லாம் நாசமா போய் கிடைக்குது, அழிந்து போன இந்த ஊரை எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்? அது அவங்க நினைச்ச நல்லடியார் சந்தேகப்படல, எப்படின்னு அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆசை. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? ஃபமாத்தஹுல்லாஹு மியத ஆமீன், அவரை அல்லாஹ் என்ன செய்தான்? 100 ஆண்டுகள் அவரை மரணிக்க செய்து விட்டான். 100 ஆண்டுகள் மரணிக்க செஞ்சு சும்மா பாசம், பிறகு அவர் அல்லாஹ் உயிரோடு எழுப்பினான். கால கம் லபிஸ்த, நீங்க எத்தனை நாள் தங்கியிருந்தீங்க? லபிஸ்து யோமன பாதயம், நான் ஒரு நாள் தங்கி இருந்திருப்பேன், அது ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் செஞ்சிருப்பேன், நான் தங்கி இருந்திருப்பேன். அவர் தூங்குன 100 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் கழித்து அல்லாஹ் உயிர்ப்பு திருப்பினோன்னு நான் ஒரு நாள் தங்கியிருப்பேன், ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் தங்கி இருந்திருப்பேன். அப்ப அல்லாஹ் சொன்னா பங்குரிலா தொஆமிக வ ஷராபிக லம் யதசன்ன, அவரு கழுதையில போறாரு. கழுதையில போகும்போது அல்லாஹ் மரணிக்க செய்யலாம். அவர் கழுதையும் மக்கி மண்ணா போயிட்டு, ஆனால் அந்த கழுதையில அவருக்குரிய சாப்பாடு இருக்குது. சாப்பாடு தான் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யலாம்? தன்னுடைய வல்லமையை காட்டுறதுக்காண்டி 100 ஆண்டுகள் அந்த சாப்பாடை கெட்டு போகாம அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாட்டில் எத்தனை கோடி ஆண்டுகள்னா அல்லாஹ் பாதுகாப்பாங்க. இந்த சம்பவத்தில் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? 100 ஆண்டுகள் சாப்பாடை பாது, குடிப்பானதை பாது, ரொம்ப கெட்டு போகவே இல்லை. ஆச்சரியம், 100 ஆண்டுகள் கெட்டு போகாம சாப்பாடு இருக்கு. அப்போ பங்குரிலா ஹிமாரி, கழுதை நீங்க பாருங்க. ஆயத்தில் இதெல்லாம் எது காட்டுறோம்னா, மக்களுக்கு உண்மை ஒரு சான்றாக ஆக்க போகிறோம். எதுக்கு சான்று? அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்வதற்காக உள்ள ஒரு சான்று. ஆனா அல்லாஹ் அந்த அடியாறு காட்டலாம், அந்த எலும்புகளை நாம் எப்படி ஒன்று சேர்க்கிறோம், அதை தசைகளை எப்படி அணிவிக்கிறோம் என்பதை எல்லாம் பாருங்கள். அந்த மாதிரி அவரை பார்த்துட்டு, என்னுடைய இறைவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், அவன் பரிசுத்தமானவன் என்று அந்த அடியார் சொல்றாரு. அந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மௌத்தா போய் 100 ஆண்டு கழிச்சு திரும்ப வந்தவன அவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்றதை விட்டு போட்டு யூத கூட்டம் என்ன செஞ்சுட்டாங்க? உஸைர் அல்லாஹ்வுடைய மகன், அதாவது என்ன படிப்பினையை பெற வேண்டுமோ அந்த படிப்பினையை தாண்டி என்ன செஞ்சுட்டாங்க? உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி வரம்பு மீறி யூத கூட்டம் ஃபுல்லா என்ன செஞ்சாங்க? காஃபிர்களானாங்க. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியா அனுப்பப்பட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ கொள்கையை சொல்லிட்டு அவங்களுக்கு 10 தலைமுறைக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியான் செய்யப்படுறாங்க, அனுப்பப்படுறாங்க. இந்த 10 தலைமுறையில் என்ன நடக்குது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் இந்த மாதிரி 5 சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் 10 தலைமுறை இடைவெளி. 10 தலைமுறை நம்முடைய தலைமுறை கணக்கு வச்சிடக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 1000 ஆண்டுகள் 950 ஆண்டுகள் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி 10 தலைமுறை இடைவெளி. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியா அனுப்பப்படும் போது நூஹ் நபி காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் இந்த மாதிரி சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி சிலைகளை எல்லாம் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லும் போது எதிர்பார்த்து என்ன செய்றாங்க? அவங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க, காலுலா தகருன்னா ஆதிகத்துக்கும், உங்கள் கடவுள்களை எல்லாம் நீங்கள் ஒருபோதும் விட்டு விடாதீர்கள், உங்கள் வணக்கத்திற்குரிய தெய்வங்களை நீங்கள் ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். வலா தகருன்னா வத்தம் வலா சுவாம் வலா யகூஸ் யஊக் வனஸ்ரா, நீங்க வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ரு அந்த மாதிரி எந்த தெய்வத்தையும் நீங்க செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. எந்த அவுளியா விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மைதி ஆண்டவன் ஆரம்பிச்சு எல்லா சேனா அவுளியா, அஜ்மீர் சரியா, ராஜஸ்தான்ல இருக்கிற அஜ்மீர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? சைஃபுல்லா ஹாஜா, ஜிஹான், கஸ்து வலியுல்லா, பந்தை நவாஸ் எல்லாத்தையும் விட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, வத்து, யகூஸ், யஊக், நஸ்ர் யாரும் நீங்க விட்டுறாதீங்க. இவங்க எல்லாம் யாரு?
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இவங்க எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு நூஹ் நபிக்கு முன்னாடி உள்ள காலத்துல மக்களுக்கு ஏகத்துவ கொள்கையை போதித்த நல்லடியார். அந்த மக்கள் ஏகத்துவ கொள்கையை போதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நல்ல மக்கள்லாம் மூத்தா போன பிறகு ஷைத்தான் வந்து என்ன செஞ்சான், எந்த சபையில உட்கார்ந்து உங்களுக்கு நன்மையும் நல்லதை போதிச்சாங்களோ அந்த சபையில நீங்க என்ன செஞ்சிருக்க, அவங்களுடைய சிலைகளை நட்டி வச்சிருக்க. அப்போ ஷைத்தான் மக்கள் சொன்னாங்க, அந்த எவ்வளவு நல்ல மக்கள் எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க, இப்ப அப்படித்தானே வரும். பள்ளியாசிலே கட்டி தந்துட்டாரு மாஷா அல்லாஹ், அதனால அவர் மூத்தா போனோம்னா பள்ளியாசில கொண்டு போய் என்ன செஞ்சிருக்க, சமாதியை அடைக்கிறீங்க. அங்க அந்த பள்ளியாசில கட்டினாரா அவர் கட்டினாரா, அவர் அங்க அடக்கு. இந்த பள்ளியாசில இந்த அஜர்த்து கட்டினாரா, இவர் எங்க அடக்கு. இவர் மெயின் ரோட்ல உள்ள பள்ளியை அஜர்த்து கட்டினாரா, அவர் அங்க அடக்கு. இப்படின்னு சொல்லி இன்றைக்கு எப்படி ஷைத்தான் வந்து தவறான எண்ணங்களை போட்டு அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் வளாகத்துல சமாதிகளை கொண்டு போய் வைக்கிறார்களோ, சமாதி அடக்கின மக்களுக்கு தெரியும் இவர் வந்து பள்ளியாசலை கட்டினா அதுக்காக நமக்கு அடைக்கிறது இவங்களுக்கு தெரியும். இந்த 2 தலைமுறை 3 தலைமுறை போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும், எப்பா நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த பள்ளியாசல அல்லாஹ்வை தொழுதுட்டு இந்த அவுலியாடுக்காம துவா செஞ்சாங்கன்னு என்ன செய்வாங்க, மக்கள் வந்து கையேந்தக்கூடிய நிலைமை. அப்படித்தானே தர்கா வழிபாடு உண்டாச்சு, சிலை வழிபாடு உலகத்தில் அப்படிதான் உண்டாச்சு. அந்த ஷைத்தான் வந்து மக்கள் என்ன சொன்னா, நல்ல மக்கள் உங்களுக்கு மார்க்கத்தை போதிச்சாங்க, அவங்க நீங்க மறக்கலாமா, மறக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், அவங்க எந்த சபையில உங்களுக்கு மார்க்கத்தை போதிச்சாங்களோ அந்த சபையில அவங்களுக்கு ஒரு உருவப்படங்களை என்ன செய்யுங்க, ஒரு சிலையை நட்டி வைங்கன்னா. மக்கள் சிலையை நட்டி வச்சாங்க. ஆனா அந்த மக்களுக்கு தெரியும் இவங்க யாரு கிடையாது, கடவுள் கிடையாது, அந்த மக்கள் நல்லா தெரியும். ஒரு சில அந்த நட்டி வைத்த மக்கள் மௌத்தாயிடுறாங்க. அதுக்கு அடுத்த மக்கள் உண்டாகும் போது அந்த இல்மெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு அந்த சிலைகள் செய்யப்பட்டு விட்டது, வணங்கப்படக்கூடிய கடவுள்களாக மாறிவிட்டது. அப்ப எங்க சமுதாயத்துல இணை வைப்பு நுழையுதுன்னு சொன்னோம்னா, நல்ல மக்கள் விஷயத்துல வரம்பு மீறும் பொழுதுதான் அந்த ஷிர்க். அதுவும் ஒரு காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஷயத்துல வரம்பு மீறதுனால மௌலூது போன்ற ஏராளமான ஷிர்க்குகள் உண்டாயிருக்கு. தர்கா வழிபாடுகள் எல்லாம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா கபரை கட்டக்கூடாது, கபரை பூசக்கூடாது, கபருக்கு மேல கட்டடம் கட்டக்கூடாது நபிகள் நாயகம் தடுத்திருக்கும் போது எவ்வளவு பெரிய மகான் மௌத்தா போட்டுமே நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டா அந்த ஷிர்க் என்ன செய்ய உண்டாக. இவர் நல்ல மகான், இவர் கபூர் அடையாளத்தோட இருக்கணும், நமக்கு எக்காலத்தும் மறக்கக்கூடாது. முதல்ல என்ன செய்ய, கபரை பூசி வச்சிருவாங்களா, அடுத்து வரவங்க கபருக்கு மேலே கட்டடத்தை கட்டி வச்சிருவானா, அடுத்து வரக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, இது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல் ஆத்மா உள்ள தூங்கிட்டு இருக்குது, அது உயிர் இருக்கிறார், நம்ம அவங்க உருஸ் எடுப்போம், மேலே சந்தனத்தை கொண்டு போய் என்ன செய்வோம், தடவுவோம், அவர் புது மாப்பிள்ள மாதிரி உள்ள இருக்க கட்டுக்கதையை உண்டாக்குவாங்க. உண்டாக்கி கந்தூரி உருசு பல பல ஃபசாதுகள் முசீபத்துகள்லாம் பெருகிறதுக்கு என்ன காரணம், நன்மக்களை வந்து எந்த எல்லையில வைக்கணுமோ அந்த எல்லையை தாண்டும். அதான் குர்ஆன் நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் பல்வேறு நூற்றுக்கணக்கான வசனத்தை அல்லாஹ் சொல்ல சொல்லியிருக்கான். நபிகள் நாயகமே சொல்லுங்கள், குல் இன்னமான முன்திர், நான் வந்து எச்சரிக்கை செய்பவன் தான், வமாமின் இலாஹின் இல்லல்லாஹு வாஹிதுல் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய ஏகனாகிய அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. ரப்பு சமாவாதி, அவன்தான் வானங்களுக்கும் இறைவன், வல்லர்லி பூமிக்கும் இறைவன், ஒமா பைனஹுமா, அவற்றுக்கு மத்தியில் உள்ள எல்லாவற்றுக்கும் அவன்தான் இறைவன், அல் அசீஸ், அவன்தான் யாவற்றையும் நிறைந்தவன், அல் கஃபார், அவன்தான் மிக்க மன்னிக்க கூடியவன். இப்படிலாம் அல்லாஹ் ஏன் சொல்றான்னா, பின்வரக்கூடிய மக்களுக்கு நபிகள் நாயகம் மன்னிப்பாங்கன்னு வந்துடக்கூடாது. நபிகள் நாயகம் மன்னிப்பாங்கன்னு வந்துட்டாலே அப்படிதான் வழிகேடு உண்டாகுது. நபிகள் நாயகம் பாவங்களை மன்னிப்பாங்கன்னா அவுலியாக்கள் மன்னிப்பாங்க, அவுலியாக்கள் மன்னிப்பாங்கன்னா எல்லாம் அடக்கம் செய்யப்பட்ட எல்லா அவுலியாக்களும் பவர் இருக்குது, இப்படிதான் கொண்டு வருவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லியிருந்தான், நீங்கள் தெளிவாக நபியை சொல்லிவிடுங்கள், என்னுடைய வேலை எச்சரிக்கை செய்வதுதான். வமாமின் இலாஹின் இல்லல்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய ஏகனாகி அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவர் யாரும் இல்லை. ரப்பு சமாவாதி, வானங்களுக்கெல்லாம் ரப்பு அவன்தான், வல்லர்லி பூமிக்கு ரப்பு அவன்தான், வமா பைனஹுமா, அந்த இரண்டிற்கும் மத்தியில் உள்ள எல்லாவற்றுக்கும் ரப்பு அவன்தான். ரப்புனாலே முடிஞ்சு போச்சு. ரப்புனா யாரு, ஒன்றை படைத்து பரிபாலித்து அதனுடைய அடி முதல் கடைசி வரைக்கும் எல்லா விஷயங்களையும் விடாமல் தெரிந்து அது எவ்வளவு ரிசுக்கு கொடுக்கணும், எப்போ அடியணும், அதுக்கு தேவைகள் என்ன, எல்லாவற்றையும் தெரிந்தவன் தான் ரப்பு. ரப்பு வந்து ஒரு ரப்பு நம்ம ஏற்றுக்கிட்டோம் வச்சுக்கிறோங்க, அவனுக்கு அவனால் படைக்கப்பட்ட பொருளை பற்றி எல்லா அறிவும் அந்த ரப்பு கணி செய்கிறது. அப்ப அல்லாஹ் தெளிவா சொல்லியிருந்தான், அவன் தான் வானங்களுக்கும் ரப்பு, பூமிக்கும் அவன் தான் இறைவன், அந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவர்கள் அவன் தான் இறைவன், அல் அசீஸ், அவன் யாவற்றையும் மிகைத்தவன்.
மன்னித்தவன், அல் கஃபார் அவன் மிக்க மன்னிப்பவன் என்று நபி நீங்கள் சொல்லிவிடுங்கள். குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்கள் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுங்க. நபி நீங்க சொல்லுங்கள், வலா அலமுல் கைப் குல்லா அலமுல் கைப், நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன்னு சொல்லுங்கள். ஏன்னா எப்படி கிறிஸ்தவர்கள் அவங்க நபியை வச்சு ஷிர்க்ல போய் விழுந்தாங்களோ, யூதர்கள் எப்படி உசைர் அலைஹிஸ்ஸலாம் நல்லடியாரை வச்சு ஷிர்க்ல போய் விழுந்தாங்களோ, நூஹ் நபியுடைய சமுதாயம் எப்படி வத்து சுவாவு யபூஸ் யவூக் நஸ்ர் போன்ற நல்லடியார்களை வச்சு அவங்க ஷிர்க்ல போய் விழுந்தாங்களோ, அத மாதிரி இறைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சு ஷிர்க்ல போய் விழுந்துடக்கூடாது. நல்லடியாரை வைத்து ஷிர்க்ல போய் விழுந்துடக்கூடாது. நல்ல மக்களாக மக்கள் யாரை நினைக்கிறாங்களோ அவர்களை வைத்து ஷிர்க்ல போய் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு அல்லாஹ் சொல்ல மக்களுக்கு தெளிவாக நீங்கள் அறிவித்து விடுங்கள். பல்வேறு விஷயங்கள், எனக்கு மறைவான ஞானம் தெரியாது, வலவு குண்டு ஆழமுதுகை, எனக்கு மறைவான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் இருந்திருந்தால் நல்லவற்றை தான் அதிகம் தேடி இருப்பேன். ஒமா மசனிய சூ, எனக்கு எந்த தீங்குமே ஏற்பட்டு இருக்காது அப்படி அல்லாஹ் சொல்லிட்டான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் நோயை கொடுத்து சோதித்தான். நபிகள் நாயகம் சொன்னா, இன்னி உயிர்த்து கமா யுவக்கு ரஜுதானி, உங்கள் 2 பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு காய்ச்சல் என் ஒருவனுக்கு ஏற்பட்டிருக்கு. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் பயத்தை கொடுத்து சோதித்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அவங்களுடைய சொந்த பந்தங்களுடைய மரணத்தை கொடுத்து அல்லாஹ் சோதித்தாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பயங்கரமா அச்சுறுத்தப்பட்டாங்க. வலிமையை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான், நோயை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அதிகாரம் அவங்களுக்கு என்ன செஞ்சாரு, வந்து இல்லை என்பதை மனித சமுதாயத்துக்கு அதன் மூலமும் உணர்த்த வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய அந்த ஹிக்மத்தில் ஒரு அம்சம். அப்ப அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தை செய்கின்றான், சொல்ல சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ் நபிகள் நாயகம் இவ்வாறு சொல்ல சொல்லிவிட்டு இறுதியாக இறைவன் கூறுகின்றான், குல் நபியை சொல்லுங்கள், ஹுவ நபவுன் அதீம், இதுதான் மகத்தான செய்தி, மிக மிக முக்கியமான செய்தி. இதுதான், இதை தாண்டி உலகத்தில் எதுவும் பெரிய செய்தி கிடையாது. ஏகத்துவ கொள்கையை விளங்குகிறது, இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மைதான் முக்கியமான உண்மை. ஆனால் அன்தும் அன்ஹு முஅரிதூன், நீங்கள் இதை விட்டு புறக்கணிப்பவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களே. அல்லாஹ் அதை சேர்த்து சொல்லிட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல எவ்வளவு தெளிவாக எடுத்து சொன்னாலும் அதிகமான மக்கள் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. உலகத்துல எவ்வளவு பெரிய கியாமத் நாள்ல எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தாலும் இது தௌஹீது என்கின்ற செய்தி, குர்ஆன் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் எடுத்து சொன்ன செய்தி, இதை தவிர பெரிய செய்தி எதுவும் கிடையாது. ஏன்னா மறுமையில இதுல நம்ம தப்பு செஞ்சிடாதான் மறுமையில நிரந்தரமான நஷ்டம் உண்டாயிடும். அப்ப குல் நீங்கள் சொல்லுங்கள், ஹுவ நபவுன் அதீம், இதுதான் மிக முக்கியமான செய்தி. தௌஹீத் கொள்கை தான் மிக முக்கியமான செய்தி. ஆனால் அன்தும் அன்ஹு முஅரிதூன், நீங்கள் இதில் அலட்சியமாக புறக்கணிப்பதை நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் செய்யுங்கள், சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா காஃபிர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுமாறு சொல்லியிருந்தான். ஆனால் இன்றைக்கும் நபிகள் நாயகத்தை வச்சு யாரெல்லாம் இணை வைக்கிற பாவத்தை செய்யறாங்களோ அவங்களுக்கும் இதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு எச்சரிக்கையாக செய்கிறது இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரியான ஏகத்துவ கொள்கையை விளங்கி பின்பற்றி நடக்கக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் ஆய்க்காடு புரிவானாக. வாசல் அவானா அந்த பண்டிகை ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் சுப்ஹானல்லாஹி